வணக்கம் நண்பர்களே. இப்போ 51வது அதிகாரத்த திருக்குறள்ல நம்ம பார்த்துக்கலாம். 51வது அதிகாரம் தெரிந்து தெளிதல். இதுல இப்ப 2வது குறள் என்ன அப்படின்னா, 2வது குறள பாருங்களேன். குடிப்பிறந்து குற்றத்தில் நீங்கி வடுப்பறியும் நான் உடையான் கட்டே தெளிவு. அதாவது குடிப்பிறந்து குடிப்பிறந்துன்னா சமுதாயத்துல நாம இருக்கிறோம். நமக்கு தெரியாது நம்ம அப்பா நம்ம அம்மா அப்பா யாருங்கிறது நாம ஒரு ஒரு 3 வயசுல அம்மா அப்பான்னு சொல்லி தெரிஞ்சு நமக்கு சாப்பாடு தருவாங்க அப்படின்னு சொல்லி இது அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி அப்படித்தான் தெரிஞ்சு நாம வளர்றதே ஒழிய இவங்க நாம என்ன குடி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா தவறாக நாம ஏதோ ஒரு ஜாதிய கண்ணோட்டத்துல வள்ளுவர் சொல்லியிருக்காரோன்னு நினைக்கிறாங்க. அன்னைக்கு அந்த இது கிடையாது. குடிப்பிறந்து அப்படிங்கிறது என்னன்னா, நாம ஒரு சமுதாயமாக, ஒரு குழுவாக, ஒரு மக்கள் கூட்டமாக நாம வாழ்றோம். இதுல நம்முடைய நியரஸ்ட் சொந்தம், பந்தம், அப்பா, அம்மா, அதுக்கு 2 பேருடைய தாய், தகப்பன், தாத்தா, பாட்டி, அவங்களுக்கு உள்ளவங்க, அதுக்குனால ஒரு சொந்தங்கள் இந்த அமைப்பு இப்படின்னு பார்க்கும்போது ஒரு குடிங்கிறது இதுதான். ஏன்னா நீங்க அந்த எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு அந்த இதுகளெல்லாம் நினைச்சிடாங்க. இப்படி பாத்தீங்கன்னாலுமே ஒரு 75 ஒரு 100 பேர் தான் அந்த அந்த குடியில இருப்பாங்க. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம அம்மா, அப்பா, சித்தப்பா, மாமா, அவங்களுக்கு உள்ள சொந்தங்கள், அது திருமணம் ஆயிருந்தா இப்படின்னு சொல்லி ஒரு 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 பரந்துபட்ட ஒரு ஒரு குடி ஒண்ணு நமக்கு அமையும். ஒரு ஒரு குடியில ஒரு மனிதன் அவன் பிறந்து அவன் அப்படிப்பட்ட ஒரு குடியில நடக்கான். அதத்தான் அவர் அதை சொல்றாரு. அப்படி நாம ஒரு ஒரு குடியாக அந்த இதுல அமைப்பாக உள்ள அந்த இதுல நாம வளர்ந்து எப்ப நீங்க யாரு திடீர்னு கூட தெருவுல போய்கிட்டு இருக்கும்போது இந்த ஒருத்தரை சந்திக்கணும் அப்படின்னு சொன்னாச்சுன்னா தம்பி யாரு அப்படின்னு சொன்ன உடனே ஒருத்தர் இருக்கிறாரு முன்னால அந்த தானங்கள் அவர் தம்பி யாரு அப்படின்னு சொன்ன உடனே அவரு இது இவங்க என் ஃப்ரெண்டு தான். எங்க தெருல பக்கத்து ஃப்ரெண்டு பக்கத்து வீட்டுனா யாரு யார் பையன் அப்படின்னு சொன்ன இந்த மின்னு வேலைக்கு போவாங்கல்ல அந்த இருக்காங்கல்ல அவங்க மகன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓ ஓ அப்படி பையனா சரி 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 கடைசியில எல்லாத்தையும் சுத்தி சுத்தி பார்த்தாச்சுன்னா பல சொந்தங்களை பத்தி சொல்லி நமக்கு இவர் மருமகனை தாவாரு அப்படின்னு சொல்லி ஒரு சொந்தத்தை அப்படி உருவாக்கு. அந்த அந்த குடியில நாம உள்ளுக்குள்ள அந்த ஸ்லாட்டுக்கு உள்ள நம்ம உள்ள தூக்கி போடுவாங்க. நம்ம பையன்தான்ப்பா நமக்கு முறைக்கு
மர்மம். அப்படியா? இன்னாருடைய பையனா? சரி, சரி, சரி. அப்படி. அப்ப இதுதான் வந்து அந்த குடிப்பிறந்து. குடிப்பிறந்து குற்றத்தின் நீங்கி. குடிப்பிறந்ததோட சரி. அதுக்கப்புறம் இந்த குற்றத்தின் நீங்கிங்கிறது உன்னுடைய பொறுப்பு. நீ வந்து குற்றமற்றவனாக இருக்க வேண்டும். சிறு வயசுல இருந்தே வந்து சில புத்தகங்கள் வந்து அப்படி படிக்கும் பொழுது சிலரை பற்றி சொல்லும் பொழுது அவரு சிறு வயதிலிருந்தே அந்த பையன் நல்ல பையன். அப்படிப்பட்ட ஒரு பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவான். அவன் வந்து அந்த பையன் ஆரம்பத்திலிருந்தே வந்து ஒரு நல்ல பையன். அப்படி அந்த சிறு வயதிலிருந்தே அவன்கிட்ட வந்து எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. எதிர்த்து பேச மாட்டான். பணிவான பையன். அப்போ அத வந்து நம்ம வந்து குற்றத்தில் நீங்கி வடுப்பறியும் நாணுடையான் கட்டே தெளிவு. இந்த சமீபத்துல இந்த வடுப்பறியும் நாணுடையான் கட்டே தெளிவுங்கிற இந்த வார்த்தையை வந்து ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னார். அது அவர் சொன்னாரு, இந்த ஆக்டர் விஜய்ங்கிற அந்த பையன் இருக்காரு இல்லையா, அந்த பையன் இன்னைக்கு என்னமோ வந்துட்டு ஒரு அரசியல் கட்சி நடத்துறான், அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் அவன் அரசியல் கட்சி நடத்துவதில் வந்து எந்த தவறும் கிடையாது. அது உள்ளுக்கு வந்து நம்ம வர்றதுல வந்து தவறு கிடையாது. ஆனா அவன் எடுத்த உடனே வந்து ஏற்கனவே ஒரு நன்றாக செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தலைவன், ஒரு கட்சி இத அசிங்கப்படுத்தி அவர்கள் எல்லாம் பெரிய ஊழல் பேர்வழிகள் போல வந்து மக்கள் மத்தியிலே வந்து பேசி இவர்களை காலி பண்ணுவதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் பேசும் பொழுது அப்பதான் அவர் சொல்றாரு, என்கிட்ட சொன்னாரு, எனக்கு இந்த குரல்ல இந்த வாசனை வந்து அப்பதான் அது மனிதர்களுக்கு வந்து எப்படி அப்ளை ஆகுதுன்னு நான் சொல்லி நான் பார்த்தேன். அப்போ இவன் வந்து வந்தவன் இவன் எப்படிப்பட்ட ஒரு ஆளு. நீ வந்து அந்த ஆளை வந்து எதிர்த்து அந்த ஆளை காலி பண்ணி அவரை வந்து சீஃப் மினிஸ்டர்ஷிப்ல இருந்து நான் இறக்கிட்டு நீ இன்னைக்கு வார, நீ அரசியலுக்குள்ள நீ என்னைக்கு வாரியோ அன்னைக்குதான் நீ அரசியலுக்குள்ள வார. ஆனா உன்கிட்ட கொஞ்சம் கூட அந்த பண்புங்கிறது இல்லாம நீ வந்து நீ எடுத்த உடனே அந்த ஆளை மாதிரி நான் வந்து சீஃப் மினிஸ்டரா வரணும் அப்படின்னு நீ நினைச்சு மக்கள் மத்தியில வாரிய. அதுக்குத்தான் வந்து என்கிட்ட அந்த ஆள் சொன்னாரு, இவன் வந்து நாணமே இல்லாதவையா, அடக்கம். நாணம்ங்கிறதே கொஞ்சம் கூட இல்ல. நீ யாரு? நீ என்ன தகுதி உள்ளவ? உன்னை விட நீ யார நீ வந்து இன்னைக்கு இன்னைக்கு வந்திருக்க? நீ வந்து இந்த அரசியல்ல நீ ஈடுபட்டு பேரறிஞர் அண்ணா அவர்கள் வந்து அந்த 57ல தேர்தல்ல நிற்கும் போது அன்னைக்குதான் வந்து அவங்க நிக்கிறாங்க. 49ல வந்து கட்சி ஆரம்பிச்சு நீ 26ல கட்சி ஆரம்பிச்சு 26ல தேர்தல்ல போட்டி போட்டு 26ல நீ சீஃப் மினிஸ்டரா வரணும்னு நினைக்கிறீங்கன்னா இவன் நாணமே இல்லாதவன் இந்த விஜய். அப்படி அப்படி என்கிட்ட அவர் சொன்னார். நான் வந்து நான் உடையவன், நான் உடையான் கட்டே தெளிவு. உனக்கு வந்து ஒரு காரியத்தில் இறங்கும் போது வந்து
உனக்கு நாணம் வேண்டாமா? நீ எதாக வரணும்? நீ எப்படிப்பட்டவனாக இருக்கணும்? அப்படிங்கிறதுக்கு வந்து உன்னுடைய ஒரு பணிவு, ஒரு தாழ்மை இது எல்லாம் இல்லாம, நான் வந்து யாரையோ ஒருத்தர வந்து நான் வந்து நான் ஆ அ தூக்கி அவங்கள வந்து நான் விரட்டி அடிச்சுட்டு, நான் வந்து அ வந்து அந்த இடத்துக்கு நான் வரணும்னா செய்யலாமா? அப்போ அது எதை குறிக்குதுன்னா, இந்த நான் உள்ள ஒரு கட்டைய தான் தெரியும். இந்த நான் உடையவனா என்ன? அப்பதான் எனக்கு வந்து இந்த வார்த்தை வந்து மனிதர்களுக்கு வந்து இதை பொருத்தி பார்க்கும் பொழுது எவ்வளவு முக்கியம். அது அவன்கிட்ட இல்லைன்னு ஒண்ணு வந்து அவனுடைய அரசியல், அவனுடைய பண்புகள் லேசா பார்த்தாச்சு அப்படின்னாச்சுன்னா, எவ்வளவு தவறுகள் வந்து அந்த பையன்கிட்ட எவ்வளவோ தவறுகள் இன்னைக்கு பர்சனலா தவறுகள் இருந்துட்டு போகும். ஆனா வந்து நீ வந்து இந்த அந்த அரசியலுக்கு வந்து நீ ஒருத்தனை வந்து அவனை ஊழல்வாதின்னு சொல்லிட்டு நீ வந்து வரும்பொழுது நீ எப்படிப்பட்டவனா இருக்கணும்? இந்த நான் உடையான் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான மனிதர். இதையெல்லாம் நம்ம பார்க்கணும். எனக்கு இது சொன்னதுக்கு அப்புறம் வந்து நான் முதல்ல இருந்தே நான் வந்து இந்த விஜய வந்து ஒரு அன்ஃபிட் ஃபெல்லோன்னு தான் நான் நினைச்சுட்டு இருந்தேன். ஆனா இந்த ஒரு வார்த்தையை சொல்லி அவங்க வந்து சொல்லும்போது, ஆமா இவன் வந்து ஏதோ வந்த உடனே வந்துகிட்டு நீ வந்து சீஃப் மினிஸ்டருக்கு நான் நிக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு என்ன. ஆகவே நண்பர்களே, இப்படிப்பட்ட குணங்கள் வந்து அவன் வந்து அத நம்ம தெளிவடையும் பொழுது அவன் குடிப்பிறந்து குற்றத்தில் நீங்கி வடுப்பறியும் நான் உடையான் கட்டே தெளி. இப்படிப்பட்டவர்களைத்தான் நாம் தெளிந்து அவர்களை ஒரு நல்ல மனிதர்களாக நாம் ஏற்றுக்கொள்ள. இதுதான் முக்கியமான விஷயம். இதையெல்லாம் வந்து நம்முடைய மக்கள் வந்துகிட்டு இன்னைக்கு வந்துகிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. என்னெல்லாமோ என்னமோ வந்துகிட்டு அந்த பையன்கிட்ட இருக்கிற மாதிரி என்னெல்லாமோ கூட்டங்கள் கூடுறது வைக்கிறது. அவனுக்குன்னு உள்ளவன் பணக்காரங்க எல்லாம் இவனுமே பாத்தீங்கன்னாச்சுன்னா 1000 கோடி 2000 கோடிக்கு அதிபதிகளாக உள்ள பையங்க இருந்துகிட்டு பணக்காரங்க அவங்க அவனுக்கு அந்த அளவுக்கு வந்து பின்னால ஆள் சேரும். வந்து இல்லாம மக்கள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னாச்சுன்னா ஒருவரை தெளிய வேண்டும் என்றால் அவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்களா என்பது தெரியும். சரி, அடுத்த முறை அதுவரை நன்றி.